வணக்கம், வாழ்க நலம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் காமாக்கியா தேவி, யோனி தேவின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பெண் உறுப்புக்குன்னே உண்டான ஒரு கடவுள் எது அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான். இந்த காமாக்கியா தேவி எங்க இருக்காங்க அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய தெய்வம். 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடம் யோனி பீடம். அப்படிப்பட்ட யோனி பீடம் தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. இப்போ எங்க இருக்கு? இங்க தமிழகத்துல எங்கன்னா சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியா ஆலயம் இருக்கு. தமிழகத்திலேயே வேற எங்கேயுமே கிடையாது காமாக்கியா ஆலயம், இங்க மட்டும்தான் இருக்கு. நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இதுதான் யோனி பீடம். இங்க வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயுமே காமாக்கியா தேவிக்கு ஆலயம் கிடையாது, இங்க மட்டும்தான் இருக்கு. சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல காமாக்கியா ஆலயம் இருக்கு. ஃபோன் நம்பரும் இருக்கு. இங்க வரணுன்றவங்க நினைக்கும் போது எப்போ உங்க சந்தர்ப்பங்களை இதை பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள் காமாக்கியா தேவி. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோனி பீடம். உள்ள கருவறை இருக்கு, அது கருவறை தனியா இருக்குது. இங்க வெளியில பொதுமக்கள் இருந்து பூஜை பண்ணக்கூடிய இடம். அற்புதமான ஒரு தெய்வம் காமாக்கியா தேவி. இந்த பக்கம் நடராஜர், அந்த பக்கம் சிவபெருமான், நடுப்புற அம்பாள். இந்த காமாக்கியா தேவிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு தலை தனியா இருக்கும் பாருங்க. இந்த தலை என்ன சொல்றாங்கன்னா யோனி சிரசு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பிரம்ம சிரசுன்னு சொல்றது உண்டு. வேற எந்த கடவுளுக்கும் இது மாதிரி தனியா ஒரு தலை இருக்காது. அற்புதமான கடவுள். பெண்களுக்குனே உண்டான ஒரு கடவுள் எதுன்னா அது காமாக்கியா தேவி தான். மாத விளக்குக்கு அதிதேவி. பெண்களுக்கு மாத விளக்கு ஆகுது இல்லையா, அந்த மாத விளக்குக்குன்னே ஒரு அதிதேவி இருக்காங்கன்னா அதுவும் காமாக்கியா தேவி தான். யோனி பீடம், பெண் உறுப்புக்கான அற்புதமான கடவுள். நேரம் கிடைக்கிறச்சு நீங்க சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம். இங்க அம்பாள் வழிபாடு செய்யலாம். நினைச்ச காரியத்தை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் ஸ்ரீ காமாக்கியா தேவி தான். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.